திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் தோக்கியம் ஊராட்சி நாரியூர் கிராமத்தை சேர்ந்த பெருமாள் கவுண்டர் மனைவியும் தேமுதிக கந்தளி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி மோகன் அவர்களின் தாயார் மாவட்ட ஐடிவி துணை செயலாளர் எம் அரிகுமார் அவர்களின் பாட்டியும் திருமதி பி ராஜம்மாள் அவர்கள் இன்று வயது மூப்பு காரணமாக இயற்கை எய்தினார். இவரின் மரண செய்தி அறிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தெய்வீக திருமுகு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசி பெற்ற நமது கழகத்தின் காவல் தெய்வம் கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரமங்கை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் மாநில கழக துணை பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் எல்.கே. சுதீஷ் அவர்கள், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்கள், மாநில கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. பார்த்தசாரதி அவர்கள் ஆலோசனையின் பேரில் இன்று தேமுதிக கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வ. யோகநாத் அவர்களின் தலைமையில் கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அழைத்து சென்று அஞ்சலி செலுத்தினர். இதில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம்.கே. ஹரிகிருஷ்ணன் அவர்கள், திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ. ஆஞ்சை, கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி. கார்த்திக் செல்வன், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி. ஜமால், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் டி. சரவணன், கந்தளி முன்னாள் ஒன்றிய கழக அவைத்தலைவர் கேப்டன் சி. ரமேஷ், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் எம். முருகேசன், எஸ். மணிகண்டன், தலைமை கழக பேச்சாளர் ஏ. அலிஜான், தோக்கியம் ஊராட்சி செயலாளர் ஜி. குணசேகரன், கந்தளி வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தோக்கியம் தேமுதிக வார்டு உறுப்பினர் எம். மகேந்திரன், தோக்கியம் ஊராட்சி நிர்வாகிகள் டைலர் ஜி. செல்வம், தேமுதிக வார்டு உறுப்பினர் ஏ. அப்துல்லா, டி. ஜி. நடராஜன், எஸ். ரவி, பி. கோவிந்தராஜு, பி. மணிமாறன், டி. சுந்தர், டி. குமார், எஸ். சுரேஷ், பி. சுப்பிரமணி, ஏ. அக்பர் பாஷா, எம். நந்தகுமார், இ. மோகன்ராஜ், கந்தளி தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜி. கோவிந்தராஜ், தாதாங்குட்டை கிளைக்கழக செயலாளர் பி. பிரபு, ஜி. கோவிந்தசாமி, கிளைக்கழக உறுப்பினர்கள், மகளிரணி நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள், தோக்கியம் ஊராட்சி கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ராஜம்மாள் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்கள் குடும்பத்துக்கு தேமுதிக சார்பாக ஆறுதல் தெரிவித்து மாலை அணிவித்து இறுதி அஞ்சலியும் மற்றும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு ராஜம்மாள் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை தெய்வத்திற்கு கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இறுதி மரியாதை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ்.